ஸோ வேண்டுதல் நிறைவேறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எப்படிப்பட்ட வேண்டுதலும் 100% அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்? ரொம்ப சிம்பிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று முந்தா நேற்று பண்ணது கிடையாது. நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண ரகசியம் தான். ஆனால் 100% என்கிட்டே வர வேண்டிய வேலை இருக்காது, அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு பண்ணணும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ வேண்டுதல் நிறைவேறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்களேன். வேண்டுதல் நடக்க மாட்டேங்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசுலேருந்து வயசு முடிகிற வரையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, நான் இந்த அம்மன் கோயிலுக்கு 20 வாரமாக வந்துட்டுருக்கேன், இந்த சிவன் கோயிலுக்கு பல வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன், இந்த தர்காவுக்கு நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி எல்லார் மனசில் இருக்குது. இந்த பாபாவே சாய்பாபா தான் எனக்கு எல்லாமே, நான் சாய்பாபா டியூட்டி, நான் அவரை வணங்குறேன், இவ்வளோ வணங்குறேன், இத்தனை வருஷமாக போகிறேன். இந்த வருஷம், நாள், மாதம், கிழமை, தேதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு கோட்பாடான இப்படி தான் வாழணும், இது தான் செய்யணுன்றதுக்காக ஒரு பிரமிக் செஞ்சது அமைச்சது தான் இந்த நாட்கள், நட்சத்திரம், ரகசியம் என்ன சொல்கிறது, இந்த பிரம்ம முகூர்த்தம், எந்த முகூர்த்தன்ற எல்லாமே இதுக்காக படைச்சது. ஆனால் இறைவனை நாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் தவம் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் தவம் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஹிஸ்ட்ரியா? 14 வருஷம் 15 வருஷம் அந்த இறைவனோட அந்த நாட்டத்தை ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக, தொடுறது கூட கிடையாது, அந்த இறைவனோட அந்த நாட்டத்தை நம்ம உணர்றதுக்காகவே இவ்வளோ தவம் வந்திருப்பாங்க. அந்த தவத்துக்கு மேலே தவம், சாப்பாடு குழம்பெல்லாம் 14 வருஷம்லாம் உட்காந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது? அப்போ அவ்வளோ தவம் இருந்தவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த தவத்துக்கும் அவ்வளோ ஒரு சோதனையை கொடுத்தது அந்த தவமே கிடைக்கும். உங்களுக்கு அந்த சொல்கிறது அந்த பிரசாதமே, அந்த வரப்பிரசாதம் சொல்லுவாங்க, அந்த வரப்பிரசாதத்துக்காக அப்படி காத்திருப்பாங்க, வருஷக்கணக்கில் இருக்காங்க. நீங்கள் அந்த சிவனோட ஆற்றல் நடக்காதா? திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க, ஏன் நடக்கிறாங்க? இதெல்லாமே வந்து ஒரு பயிற்சி. ஆனால் நம்பாளுங்க வீட்டு முனையில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நான் 10 வாரமாக போகிறேன், நான் 8 வாரமாக போகிறேன், 7 நிறைய பேர் கணக்கு வைக்கிறாங்க. 7 வாரம் போனால் நடந்துடும், 8 வாரம் போனால் நடந்துடும். அது முதல்ல ஒரு தப்புமா. இந்த வாரன்றதை கணக்கே கிடையாது. நீ கண்ணு மூடி நீ போயிட்டே இருக்கணும், கணக்கே வைக்கக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம், தெய்வத்துக்கு கொடுக்குறதும் சரி, மற்றவங்களுக்கு யாசகம் கொடுக்குறதும் சரி, கணக்கு வைக்கக்கூடாது முதல்ல. இப்போ நான் பள்ளி வசதிப்பா 5 வேளை தொழுதுட்டேன், ஒரு வேளை என்ன எடுப்பேன், அந்த ஒரு வேளை தான் உனக்கு வர வேண்டிய அமைப்பே இருக்கும். நீ 10 வாரம் போயிருப்பேன், அந்த 10 வாரம் உனக்கான விஷயம் நடந்திருக்காது. 11வது வாரம் போய் காலை வச்சா அந்த விஷயம் நடக்க கூடி இருக்கும். ஆனால் உங்களோட சலிப்புத்தன்மையில் அது நின்றுடும். ஸோ தெய்வத்துக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போங்க, என் சித்தர் வழிபாடு பண்ணுங்க, என்னென்ன பண்ணுங்க, ஆனால் எது பண்ணலாம் முழு மனசோடு இருந்து பண்ணிங்கன்னா 100% நடக்கும். நடக்காமல் நாளே கிடையாது. என்னென்னா, உங்களுக்கு நடக்காத மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ உங்களை காப்பாற்றி சேஃப் ஜோனில் வைக்கிற மாதிரி உங்களை சேஃபாக தான் இருக்கும். நம்ம ஆளுங்களாம் தெரியுதுன்னா, நான் வணங்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் நீ கை கால் சுகத்தோடு இருப்பேன், அதை நீ யோசிக்க மாட்டேற. எல்லோரும் சில பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசில் 30 மாத்திரை போடுறாங்க, 50 வயசில் நடக்க முடியாமல் இருக்காங்க, கோடி கோடியாக சொத்து இருக்கும், ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியலாம் இருக்காங்க. ஆனால் நீ கை கால் சுகத்தோடு நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு, கறி மீன் ஜோறு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்தில் நல்லா சுற்றிட்டு இருக்கேன். இதுக்கு யார் நன்றி சொல்லணும்? இதுக்கும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். பணம் கொடுத்தா தான், சொத்து கொடுத்தா தான், பதவி கொடுத்தா தான் நன்றின்னு கிடையாது. கை கால் சுகத்தோடு நம்ம நல்லா இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூமியில் கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கே இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளை படித்த இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது ஈடாகாது, ஆமாவா இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். அந்த மாதிரி எல்லா வேண்டுதலுக்குமே நடக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குமா, எல்லா வேண்டுதலுக்கும் ஒரு நேரம் இருக்குது. எல்லா நேரம் பாருங்கள், போய் டக்குன்னு ஒரு சர்ச்சை பார்த்தோன்னா வாங்க, முருகர் கோயில் அங்கே இருக்கும், இங்கேருந்து இப்படின்னுவாங்க. அது சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் இல்லைல்ல. எதுவுமே போய்ட்டு சாட்சகமாக உட்காந்து முழு மனசோட உட்காந்து எந்த ஒரு சிந்தனை இல்லாமல், தப்பான எண்ணங்கள் இல்லாமல், ஒன்றையும் சுத்தமாக வச்சுக்கணும், உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுட்டு நீ உட்காந்து கரெக்டான விஷயத்தை நீ வேண்டி பாருங்கள், 200% நடக்கும். ஏதோ போகிற போக்கில் சூன்ற மாதிரி போகிற போக்கில் சாமி கும்பிட்டு போனால் நடக்குமா? ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. இப்போ பிரம்ம முகூர்த்தம் இது பண்ணுங்கன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ நான் சில மைத்திரி முகூர்த்தம் சொல்லியிருப்பேன், கடத்துக்கு இந்த டைம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எப்படி வேண்டணும், அந்த எந்த நேரத்தில் வேண்டணுன்றது ஒரு டைம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு பேரே இருக்குது, தெய்வலோக
நேரம்னு சொல்லுவாங்க. ஓ, தேவலோகம் நேரம்னு சொல்லுவாங்க. தேவலோக நேரம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் எனக்கு கொஞ்சமாக தெரியும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். எப்படின்னா தேவலோக நேரம்னா இப்போது இந்த 2 மணிலேருந்து 3:30 மணி இந்த நேரம் இருக்கும், அந்த 1.5 மணி நேரம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மனிதனும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் மனுஷன். அதே ஜீவராசி கூட பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே தான் இந்த குருவி கத்துறது, இந்த நாய், இந்த கோழி கூவுறது எல்லாமே 3-4 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். கிராமத்துலையும் சரி சிட்டிலையும் சரி. ரோட்டில் இருக்க இந்த நாய்ங்களே குலைக்கணும் இந்த டைம் தான். ஆனால் இந்த 2லேருந்து 3 பார்த்திங்கன்னா ஜீவராசிகளுக்கே பார்த்திங்கன்னா உறங்குற நேரம் தான். ஃபஸ்ட்டு மனுஷனும் உறங்குற நேரம் தான், ஜீவராசி உறங்குற நேரம் தான். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த சித்தர் நம்மளுக்கு வந்து படி அளக்கிறதே அந்த டைமு தான். அந்த இரவு பொழுது தான் அந்த 2லேருந்து 3 வரை டைமே இருக்குது. அதுதான் தேவலோக நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எப்படிப்பட்ட வேண்டுதலும் 100% நடக்கும். அது எப்படி வேண்டுறீங்க, எதுக்காக வேண்டுதல் வைக்கிறீங்க, என்ன விஷயத்துக்காக வேண்டுதல் வைக்கிறீங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவலோக ரகசியன்றது தேவர்கள்லாம் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், இந்த மாதிரி இவங்க தவம் இருந்து இறைவன ஆற்றல் பெறுறதுக்காக பயன்படுத்தின ஒரு நேரம் தான் தேவலோக நேரம். சாதாரண மனுஷனோ நம்மள மாதிரி ஆளுங்களோ பண்ணுறது கிடையாது. என்ன சொல்கிறது, சித்தர்களும் ரிஷிகள், குருக்கள், ஆசான்கள் இருக்காங்க, அவங்க தவமாக இருந்து இந்த நேரத்தில் கேட்டால் தான் நம்ம இறைவனோட ஆற்றல் நம்ம பெற முடியுன்றதுக்காக பயன்படுத்தினா தேவலோக நேரம். அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா ரொம்ப சிம்பிள். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்தானேற்று பண்ணது கிடையாது. நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண ரகசியம்தான் இது. ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா தேவலோக நேரம்ன்றது முதல்ல அதோட பேர். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா நல்லா நைட் அழகாக தூங்குறதுக்கு முன்னாடி டைமிங் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3:30. சப்போஸ் தூங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவாகவே சொல்கிறேன், சின்ன வீடியோ ஷார்ட்டாகவே சொல்கிறேன். தூங்காமல் இருந்தால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தூங்கிட்டீங்க படுக்கையில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா உங்களோட பெட்டில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சாலே குளிச்சிடணும். குளிச்சுட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வயசு கணக்கு கிடையாது, வயதானவங்க கணக்கு கிடையாது, எந்த வயசுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த 2லேருந்து 3:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு சுத்தபத்தமாக ஒரே நிலையை மனசை நிப்பாட்டு எல்லாமே உடம்பு சுத்தமாக இருக்கணும். உன்னை வயிறும் சுத்தம் பண்ணிவிட்டு உடம்பும் சுத்தம் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காந்து சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு அந்த ஒன்றை பயன்படுத்துங்க, நிறைய வேணாம். முதல்ல இது எண்டிங் கடைசியில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு அகல் விளக்கு வாங்கி ஒரு திரியை ஒன்று வாங்கி வச்சுட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டு ஒரே ஒரு திரியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சூரியனை பார்த்த மாதிரி அந்த விளக்கை எரியணும். நீங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஹவுஸில் பண்ணுங்கள், ஓலை வீட்டில் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா மூலன்னு ஒன்று இருக்குது. ஸோ சூரியனை பார்த்த மாதிரி விளக்க வச்சுட்டு நீங்களும் சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சாட்சகமாக உட்காந்துடணும். உட்காந்துட்டு இந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்களே, இலை இருக்குது இல்லையா, அந்த இலையை எடுத்து உங்களுக்கு என்ன வேணும். இப்போ இந்த வேண்டுதலில் பார்த்திங்கன்னா ஒரு கிழமைக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது இப்போ நிறைய மைத்திரை முகூர்த்தத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வாரம் வரும், மாதத்தில் ஒரு நாளும் வரும், 2 நாளாக வரும். இதை சொல்கிறது மட்டும் மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா 100% என்கிட்டே வர வேண்டிய வேலை இருக்காது, அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணணும். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான டைம். 9 மணி 10 மணின்றது வேறு, காலையில் 5 மணின்றதும் வேறு. இந்த கடுமையில் தான் உங்களோட பிரார்த்தனையை சக்ஸஸ் ஆகுது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. மக்களே அவ்வளோதான் சொல்ல முடியும். அழகாக எந்திரிச்சு உட்காந்து சாட்சகமாக உட்காந்து பிரியாணியில் உங்களுக்கு என்ன வேணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது, எல்லாருக்குமே சொந்த மனை வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே வாடகை வீட்டில் இருக்கவங்க, லீஸில் இருக்கவங்க, ரோட்டில் இருக்கவங்க, இல்லாத பட்டம் யாசகம் வாங்கன்னு கூட ஒரு நம்மளுக்கும் ஒரு ஓலை வீடு இருக்காதான்ற ஆசை இருக்குது. இந்த மாதிரி நபருங்க இந்த ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யாருக்கு வீடு வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ இல்லை மனையோ யாருக்கு வாங்கணுன்ற ஆசை இருக்கோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். வயசு கிடையாது, கணக்கு கிடையாது. பட்டு பண்ணும்போது தீட்டு டைமில் இருக்கக்கூடாது, இந்த பீரியட் டைமில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பூஜையில் ஆண்களோ பெண்கள் மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்கள் நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு மட்டும் இந்த ஒரு கோட்பாடு இருக்குது. ஸோ அழகாக ஒரு பிரிஞ்சியில் வந்து உங்களுக்கு என்ன வேணும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், சொந்த இடம் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வாங்கணும், சொந்த கடன் அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் எழுதுனா ஒரே விஷயம் தான் எழுதணும், 10 விஷயம் எழுதக்கூடாது. மெயினாக இந்த ஒரு விஷயம் சொந்த வீடு வாங்கணும்னு எழுதிட்டு அழகாக அது உள்ளங்கையில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கரெக்டாக 108 தடவை நீங்கள் அந்த விஷயத்த சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணும்? 108 முறை 108 முறை சொல்லணும். அதாவது என்ன வேண்டுதல், அந்த வீடோ இல்லை மனையோ வாங்கணும் எதுவோ. ஆமாம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை எதுனாலும் வேண்டிக்கிங்க. நீங்கள் கிறிஸ்டினா இயேசு வேண்டுங்க, முஸ்லீமாக இருக்கீங்களா அல்லாஹ் வேண்டுங்க, நபிகள் யார் வேணும் வேண்டுங்க, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் பொதுவானது. இது வந்து இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவருக்கோ ஹிந்துஸ்க்கோ நான் சொல்லலை.
இந்த அகல் விளக்கு தீன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். நான் சிவனை வழிபாடுங்க சொல்ல, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வேண்டுறீங்களோ, உங்களுக்கு எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வம் மனசில் நினச்சிக்கிட்டு பிரிஞ்சி எழுதிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு கரெக்டாக 108 தடவை அந்த விஷயத்த சொல்லிவிட்டு கரெக்டாக பொறுமையாக எண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3.5 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக 108 தடவை முழுசாக மனசார சொல்லிவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு நல்லா வந்து சுவாசிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு இந்த இலையை எழுத 108 தடவை சொல்லி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதே தீபத்தில் அந்த இலையை எரிச்சிடணும். முழுசாக எரிச்சிடணும். எரிச்சு முடிச்சோன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு நீங்கள் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சிட்டு அந்த விளக்கை நீங்கள் அழகாக அணைச்சிட்டு திருப்பி எடுத்து ஓரமாக வச்சிடணும். ஓரமாக வச்சுட்டு நார்மலாக உங்கள் வேலை, நீங்கள் தூங்க போகிறீங்களோ இல்லை வேலைக்கு போகிறீங்களோ உங்களோட விஷயம். இந்த தேவலோக நேரம்ன்றது நான் சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த தேவலோக நேரத்தில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் எந்த நேரத்தில் பண்ணால் என்னென்ன சக்ஸஸ் ஆகும், இது பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த உச்சத்துக்கு போகலான்றது எல்லாமே நான் சொல்லுவேன். இது இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இது தேவலோகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு போஸ்டிங்லேயே வச்சிடலாம். ஒரு 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 என்ன சொல்கிறது, பாலிடிக்ஸில் ஆகட்டும், சினிமாவில் எது வேணாலும் சாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த தேவலோக நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நான் இப்பப்போ என்னென்ன கடமையில் என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுவேன். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% ரிசல்ட் வரும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. சூப்பர் பாய். தேவலோக நேரம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு அற்புத தகவலாக நம்ம மறுஜென்ம நேயர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக சொந்த வீடு, சொந்த மனைன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சொந்த வீடு வாங்கறதுக்கு இந்த தேவலோக நேரத்தை பயன்படுத்தி எல்லாரும் பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிமா.